நம்ம தியானித்து நம் தேசத்துல எழுப்புதல் உண்டாகும்படி, மாற்றம் உண்டாகும்படி, மறுரூபம் உண்டாகும்படி நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அதுல யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் யோசுவா என்கிற அந்த தேவ மனிதனிடத்துல சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க பரிசுத்தப்படுத்தி கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நம்ம 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பாருங்க, தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? அற்புதங்களை செய்வார். அப்போ கடவுள் ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கணும், ஒரு அற்புதத்தை செய்யணும், ஒரு அதிசயத்தை செய்யணும், ஒரு விடுதலை கொடுக்கணும், ஒரு ஜெயத்தை கொடுக்கணும், ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு நிம்மதியை கொடுக்கணும், ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றாருன்னா பரிசுத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படின்னா பரிசுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அதுல ஆதி ஆகமத்துல நம்ம 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது ஆண்டவர் 6 நாளுக்குள்ள இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரா, படைக்கிறார். படைத்து என்ன செய்யறார் அப்படின்னா, அதை என்ன செய்கிறார்? தேவன் தாம் சிருஷ்டித்த, உண்டு பண்ணின நம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பாருங்க, அழகா சொல்லப்படுகிறது. ஆண்டவர் 6 நாளுக்குள்ள எல்லாத்தையும் படைச்சு 7ஆம் நாள் என்ன பண்றாரு? கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளை தேடி வரணும், கடவுள்கிட்ட அவங்க கடவுளுடைய நாமத்தினாலே பரிசுத்தம் அடைந்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த நாளை என்ன பண்றாரு? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. அதை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அத யோபு என்கிற தேவ மனிதன் அறிந்தபடினாலே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார் என்றால் பரிசுத்தப்படுத்துகிறார். யோபு 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தையே நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம். அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என்னுடைய குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக அந்த நாட்களெல்லாம் அவன் செய்து வருவான். பாருங்க, அழகா யோபனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் 6 நாளை படைச்சு 7ஆம் நாளை அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தி அதை இந்த யோபு என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகள் அதாவது கல்யாணத்துக்கு போய் வருவாங்க, நல்ல பங்கனுக்கு போய் வருவாங்க, நல்ல நிகழ்ச்சிக்கு போய் வருவாங்க,
அங்க வந்து தேவையில்லாத காரியங்களை அவங்க செஞ்சிருப்பாங்க, தேவையில்லாத பேசியிருப்பாங்க, தேவையில்லாத ஒரு காரியங்களை செஞ்சிருப்பாங்க. ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா அவங்க மேல ஆசீர்வாதம் குறையக்கூடாது, அவங்க மேல வந்து சாபம் வந்துடக்கூடாது, அவங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவாராம், கடவுளுடைய சமூகத்துல அவர்களுக்காக பலியை செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாராம். ஏன் அப்படின்னா, பரிசுத்தம் இருந்தாதான் தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஆசீர்வதிக்கப்பட முடியும், நன்மை நடக்கும், நல்லது உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவர் அறிந்ததுனால அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பரிசுத்தப்படுத்தி அவங்கள பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்துவாராம். பாருங்க, அதுதான் வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அதை தெளிவா அங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்க. பரிசுத்தத்தை இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட முடியும். 11 20 11 பாருங்க. இன்னொரு முறை அங்க சொல்லி கொடுக்கிறாரு. கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவர் தான் படைக்கிறார். அப்ப ஆண்டவர் படைச்சா அது பரிசுத்தமா தான் இருக்கும். ஆமென். ஆனாலும் அங்க ஆண்டவர் சொல்றாரு, அது இன்னும் அது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே நடுவுல பல காரியங்கள் நடந்தது. சாத்தானுடைய காரியங்கள், கிரியை